நம்ம தாய்மாமன் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மீனாட்சி எல்லாரையும் நிற்க வச்சு, என்ன நடந்தது? எதுக்காக லேட்டாக வந்தீங்க? நீ எங்கே போயிருந்த ஃபஸ்ட்டு? எதனால இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன நடந்தது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அழகரையும் பூங்கொடியும் மீனாட்சி வந்து எல்லார் எதிர்க்கும் வந்து நிற்க வச்சு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அழகர் கம்முனே இருக்காரு. அதுக்கு கூட இருக்கவங்களாம், ஐயா நீ சொன்னாதான்யா எங்களுக்கெல்லாம் தெரியும். என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? சொல்லுயான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இல்லை கடத்தின்னு போயிட்டாங்க அவளை, நான் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. எல்லாரும் அந்த நேரத்தில் ஷாக் ஆகுறாங்க. என்னது கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கடத்திட்டு தான் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எதனால் இவளை கடத்திட்டு போனாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி நடக்கிற இந்த கல்யாணம் வந்து நின்று போனதுனால அவளை வந்து கடத்தின்னு போயிட்டாங்க, நான் தான் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தேன், கரிகாலம் பண்ண வேலை அப்படின்னு சொன்னோடனே பூங்கொடி அமைதியாக இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இவங்க வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவங்க குடும்பமே சேர்ந்து இவள் பரீட்சை எழுதுறோன்னு போய் சொல்லிட்டு இவள் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கியிருந்தா. இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே தண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போது நான் கேட்டுட்டு தான் இவளை போய் நான் காப்பாற்றலான்னு போனேன். அதுக்குள்ளே இவன் வந்து அவகிட்ட தப்பாக நடந்துட்டு இருந்தான். நான் காப்பாற்றி நான் தான்ப்பா இவங்களை வந்து நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மீனாட்சிக்கு வந்து கோவம் வந்துச்சு. எம்புட்டு தைரியம் இருந்தால் நீ இந்த வேலை நீ பார்த்துருப்ப. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி நம்ப வச்சு ஏமாத்துறீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் அசிங்கமாக தெரியலையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையான்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே நம்ம இவங்க சொல்கிறாங்க, அதை நீங்கள் சொல்லாதீங்க. எனக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்தி உங்கள் பையன் பண்ணார் இல்லையா, அதுக்காக தான் நாங்கள் பழிக்கு பழி வாங்குறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏண்டி உனக்கு அறிவில்லை, பழிக்கு பழி இப்படி தான் வாங்குவியா? ஏதோ ஒன்று உனக்கு எதனா ஒன்று நடந்திருந்துன்னா நீ என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதினி இவள் வந்து சரி கிடையாது மதினி, இவளை ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டை விட்டு துரத்தணும் மதினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா நந்தினி சொல்கிறாங்க, ஏம்மா அவங்களே ஏற்கனவே வருத்தத்தில் இருக்காங்க, நீ ஏம்மா எரியிற எண்ணெயில் வந்து கடுகு போடுற மாதிரி நீ போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏண்டி நான் என்னடி தப்பாக சொன்னேன்? நானா நல்லாத்த பொல்லாத்தே அடி சொல்கிறேன், நான் நடக்கிறது தானடி சொல்கிறேன். நான் அவள் சரி கிடையாது, அவள் குடும்பத்தை வந்து பழிவாங்க வந்தவா. நீங்கள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணலன்னா கூட எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் அவள் சரி கிடையாது, அவள் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் உங்களுக்கு வந்திருக்கான்னு அவங்களுக்கு அப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி நீங்கள் தான் கேட்க மாட்டீங்க. என் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மதினி குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன் நான். நீங்கள் தயவு செஞ்சு அந்த நாகப்பாம்பை வீட்டில் வச்சுருக்காதீங்க, அனுப்பி விட்ருங்க.